விடுதலை சிறுத்தை கட்சி மண்டல செயலாளர் குண்டர் சட்டத்தின் கீழ் கைது என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் தமிழகம் முழுவதும் கட்ட பஞ்சாயத்து, கள்ளச்சாராயம் காய்ப்பது, போதைப்பொருள் விற்பது, வழிப்பறி பண்ணுவது போன்ற சமூக விரோத செயல்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் விடுதலை சிறுத்தை கட்சிக்கு நாளுக்கு நாள் பெயர் கெட்டு வருகிறது. இந்த சூழ்நிலையில் கரூர் மாவட்டம் பஞ்சம்பட்டி அருகே உள்ள அழகாபுரியை சார்ந்த சேகர் தன்னுடைய லாரியில் மணலை அள்ளி கொண்டு வந்தார். அவர் சின்னமநாயக்கன்பட்டி அருகில் வந்தபொழுது விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்த திருச்சி கரூர் மண்டல செயலாளர் ராஜா என்ற மன்னன் தன்னுடைய நண்பர்களுடன் சேர்ந்து அந்த லாரியை வழிமறித்து அந்த லாரி ஓட்டுநரிடமிருந்து பணத்தை பறித்து மிரட்டி சென்றுள்ளனர். அந்த லாரி ஓட்டுநர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார். காவல்துறையினர் விசாரித்தனர். விடுதலை சிறுத்தை கட்சியின் மண்டல செயலாளர் ராஜா என்ற மன்னன் மீது ஏற்கனவே பல வழக்குகள் உள்ள காரணத்தினால் அவர் குண்டர் சட்டத்தின் கீழ் அதிரடியாக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். திமுக ஆட்சியில் திமுக தோழமை கட்சியான விடுதலை சிறுத்தை கட்சியின் மண்டல செயலாளர் குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டது விசிகாவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துள்ளது.